மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அபிராமி நாச்சியார் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேற நேரம் வந்துருச்சு. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிவகாமி நாச்சியார் பொய்யான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அபிராமி நாச்சியாரை வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பிளான் படி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இதனால் பாவம் அபிராமி நாச்சியார் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியேறுறாங்க. கரெக்டாக வந்து வாசப்பட்டியை விட்டு வெளியேற நேரம் பார்த்தீங்கன்னா துளசி கரெக்டாக அங்கே வந்து அத்தை நில்லுங்க அத்தை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற தேவையில்லை, பொய்யான டாக்குமெண்ட்டை யார் ரெடி பண்ணாங்களோ அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை காமிப்பாங்க. அந்த வீடியோவில் பவானி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸரை மிரட்டியிருப்பார். உன்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, நீ அவள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா இந்த பத்திரத்தை ரெடி பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான பத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த பவானியும் இந்த சிவகாமி அம்மையாரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இது தெரிஞ்ச அபிராமி நாச்சியார் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த வீட்டிலே இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா துளசியும் அதுக்கப்புறம் சின்ன தம்பியும் கரெக்டான நேரத்தில் போய் ஆஃபீஸரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரல அப்படின்னா அபிராமி நாச்சியார் இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.